ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். இட்ஸ் மீ பாலாஜி. இந்த ஷோ ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறைய பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த டேரக்டர்ஸ் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. சார் வெல்கம் டு த ஷோ. பிரவீன் காந்தி சார், அகத்தியன் சார், வணக்கம் சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாம். 060 கோவிந்தராஜ் அவரை வெல்கம் பண்ணிடலாம். பிரதர், எங்கேருந்து வரீங்க? ஆம்பூர்லேருந்து வரேன். ஆம்பூர்லேருந்து வரீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஊரில்? நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். ப்ரைவேட் கம்பெனியில் சூப்பர்வைசர். எப்படி ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க. சில பல காரணங்களால் என்னால் மேலே வர முடியல. தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்மளுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சூப்பர். ஓகே. எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஹீரோவா ஹீரோயினா? ஹீரோயின். ஹீரோயின். ஹீரோயின்னா பிரைட்டாக வராரு. அவ்வளோ வந்தா ஹீரோவா ஹீரோயினா அப்படி கேட்டார் ஜாலியாக. சொல்லுங்க. சரோஜா தேவி அம்மா. பொய் சொல்லக்கூடாது. ஹீரோயின் சரோஜா தேவி அம்மா. அப்பாவுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஓகே. இப்போ இருக்க ஹீரோயின்ஸ் யாருமே பிடிக்காதா? இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ்னா நிறைய பேர் பிடிக்கும். அதை கேட்டேன். சொல்லுங்க. இப்போ சமந்தா பிடிக்கும். சமந்தா அப்படி இருக்காங்களே சமந்தா, அவங்கள பிடிக்கும். ஓகே. வேற எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு? தலை. ஹீரோலாம் பிடிக்காது நீங்கள் வரைக்கும். ஒன்லி ஹீரோயின், ஒன்லி சரோஜா தேவி அம்மா, சமந்தா 2 பேர் தானே? ஏன் அப்படி? அது அப்படி சின்ன வயசுலேருந்தே வந்து. சின்ன வயசுல பெரிய பெரிய ஹீரோஸே பிடிக்கலையா? என்ன எப்படி பிடிக்கும்? டே பேசாதாடா, சீக்கிரம் கான்செப்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கோவிந்தராஜ். ஸோ என்ன கான்செப்ட் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? நிறைய இடத்துல கலப்பு திருமணம் நடந்துட்டா ஓகே அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து அந்த தாத்தா பாட்டியோட பாசம் கிடைக்கிறது இல்லை. அதில் நானும் வளர்ந்துருக்கிறேன். ஓகே. அது என்னோட பையனுக்கு அது கொஞ்சம் ரியல் ஸ்டோரி கொஞ்சம் கலந்து. ஓகே. ஸோ ரியல் ஸ்டோரி கான்செப்டான பெர்ஃபார்மன்ஸ். எமோஷனல் ப்ளஸ் காமெடி இருக்கும். சரி. ஸ்டார்டிங் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷனலாக ஒன்று இருக்கும். சரி. ஓகே. இவ்வளோ ரக்கடாக வந்திருக்காரு பிரதர். எப்படி காமெடி பண்ண போறாருன்னு தெரியல, பட் எமோஷனல் உள்ள கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க கோவிந்தராஜ். அடியே 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 எங்கடி போன? ஏங்க ஒப்ப எங்கே போனா? அவர் வெளியே போயிருக்கார். அவன் போனதை பார்த்துட்டு தானே உள்ளே வந்தேன். என்னவா வேலை இல்லைன்னு தானே உன்னை உங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வச்சிருந்தான். பாரு, 20,000 ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்குது. ஒழுங்காவா வீட்டுக்கு? என்னம்மா அங்கே சத்தம் வந்துட்டாயா? ஆஹா, இவன் போனதை பார்த்து தானே வீட்டுக்குள்ளேயே வந்தோம். வந்துட்டானே வந்துட்டானே வந்துட்டானே. பேசிகிட்டு இருக்கேம்மாம்மா. என்னப்பா பேசிகிட்டு இருக்க? இல்லைம்மா, இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்தது, ஒரு வேலை கிடச்சிருச்சு, என் பொண்டாட்டி என் தனியாக கூப்பிட்டு போகிறேன். எவ்வளோப்பா சம்பளம்? 20,000. என் பேரனுக்கு செலவுக்கே மாதம் 15,000 ரூபா தேவைப்பா. நீ 5,000 ரூபா வச்சு என்னப்பா பண்ண போகிற? வீடு இருக்குமாம்மா, சொந்தமாக வேலை இருக்குது, வச்சு பார்த்துப்பல்ல. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அந்த வீட்டை விற்றுட்டு இந்த வீட்டோட வந்து மாப்பிள்ளையாக இருந்துக்க. உங்கள் அப்பா பேச்சை கேட்குறியா, என் பேச்சை கேட்குறியா நீ? எங்கள் அப்பா என்ன சொல்கிறது? சரி, ஓகே, பாய். ஓகே. ஏன் உங்கள் அப்பா வெளியே போயிட்டானா? ஹலோ, என்னம்மா உங்கள் அப்பா வெளியே போயிட்டானா? திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, ஏன் அழுவுற? என்னாச்சு? எங்கே? என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டா? எப்போ? எப்படி? எங்கே இருக்கீங்க? அந்த ஹாஸ்பிட்டல் வேணும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ. எவ்வளோ ஆகுமாம்மா? சரி, நீ கூட்டு போ. பிரதர், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? கொஞ்சம் ஃபினிஷிங் வரல. என்ன கடைசியாக என்ன ஆகுது? மாமனாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருதுங்க சார். அப்பா அம்மா எனக்காக விட்டு போன வீட்டை விற்று எடுத்துன்னு வந்து வீட்டோட மாப்பிள்ளையாருன்னு சொல்கிறாரு. அது ரைட்டு. அந்த வீட்டை விற்று அவரை காப்பாற்ற போகிறோம். அந்த வீட்டை விற்று இப்போ அவரை காப்பாற்றுறோம். அதனால சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஏப்பா உனக்கும் மாமனாருக்கு ஆவலை இல்லை, எதனால் காப்பாற்றினா? நான் தான் தாத்தா பாட்டி பாசம் இல்லாமல் வளர்ந்துட்டேன். என் பிள்ளைங்க அந்த மாதிரி வளரக்கூடாது. அதனால் என் மாமனாருன்னு ஒருத்தர், என் பிள்ளைங்களுக்கு தாத்தா வேணும் அப்படின்ற ஒரு சின்ன காசு. கடைசியாக ஒரு குழந்தைக்கு உங்கள் குழந்தைக்கு தாத்தா வேணுங்கிற சென்டிமெண்ட்டோடு அதை முடிக்கிறீங்க. நல்லா இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது. நல்லா பண்ணிங்க, இயல்பாக பண்ணிங்க, நல்லா இருந்துச்சு. பிரவீன் காந்தி சார், என் பையனுக்கு வந்து ஒரு தாத்தா இருக்கணுன்றதுக்காக அவன் வீட்டை விற்கிறான்றது ஒரு சின்ன ஒரு சினிமாவுக்கு தேவையான லெவலுக்கு யோசிச்சிருக்கிறீங்க. அதை வந்து கேஷுவலாக பண்ணீங்க. பட் நீங்கள் ரொம்ப பவுண்டரியெல்லாம் தாண்டி போனீங்க. அது கேமரா எப்படின்னு தெரியல. பவுண்டரியே கிடையாது சார். அவருக்கெல்லாம் பவுண்டரியே கிடையாது. அவருக்கு தான் ஹீரோவே பிடிக்காதே சார். அப்புறம் எப்படி சார்? சார் ஹீரோ பிடிக்கும் சார். யாருக்கு சார்? தலையை பிடிக்கும்னு சொன்னோம் சார். ஓகே. சரி, தலையை பிடிக்கும்னாரு அவர்.
அப்படிதானே? தலை. அப்படியா? தலைன்னு சொன்னாரு, கவனிக்கலையோ? ஐயோ சாரி பிரதர், நான் தான் கவனிக்கலையா? ஓகே, தலைன்னு சொன்னாருங்க. ஓ அப்படியா? சரி, சொன்னார். ஆம்பூர் பிரியாணிக்கு அல்டிமேட் தான் பிடிக்குதா? வாழ்த்துக்கள். நைஸ். சார், உங்களோட பெர்மிஷனோட ஒரு சின்ன கண்டென்ட் இப்போ அவருக்கு நான் கொடுக்குறேன். அதை எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து சமந்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, ஓகேங்களா? சமந்தா கூட நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்கள் ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க, கால் வெயிட்டிங்கில் வருது. ஒய்ஃப் கால் வெயிட்டிங் வந்தால் பிரச்சனை ஆயிரும். அவங்களே அட்டன் பண்ணி பேசணும், சமந்தா கிட்டையும் பேசணும். 2 பேரையும் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்றதை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா சார்? ஓகேவா சார்? சூப்பராக இருக்குது கான்செப்ட். ஓகே, அப்படியே சிரிச்சு ஜாலியாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஹலோ, ஹாய், ஹவ் யூ? ஃபைன். சாப்பிட்டீங்களா? அச்சோ, இவ வேறு ஃபோன் பண்ணுறாளே, எப்படி சமாளிக்கிறது? ஹலோ, கேக்குதா? சாப்பிட்டாச்சா? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வெளியே இருக்கேன். கூப்பிட்றேன். ஓகே. பாய். நீங்க 2 நிமிஷம் பேசி ஃபுல்லா கண்டினியூ பண்ணுவீங்கன்னு பார்த்தா பொசுக்குன்னு கட் பண்ணிட்டீங்களே. அந்த மாதிரி பண்ணது இல்லையா? சரி, ஓகே, சூப்பர். ஓகே, நல்லா. சமந்தாவையும் சாப்பிட்டீங்கன்னு கேட்டீங்க, சம்சாரத்தையும் சாப்பிட்டியான்னு கேட்டீங்க. ஆமாம், அவ்வளோதான், வேற எதுவும் கேட்கல. ஓகே, எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் இருக்காது. ஓகே, சூப்பர் பிரதர், ஆல் த பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எங்கிருந்து வரீங்க? நான் விருதுநகர்லேருந்து வரேன். விருதுநகர்லேருந்து. ஓகே ரவிக்குமார், உங்களுக்கு வந்து நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு? நான் ஆக்சுவலாக கிராமிய கலைஞர். நான் கிராமிய மேடை நிகழ்ச்சியில் வந்து நான் அனைத்து நிகழ்ச்சியுமே பண்ணுறேன். புலி, மாடு, மயில், கரகம், காவடி, இப்படி மிமிக்கிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான். மெமிக்கிரியா? இப்போ தான் யாரும் வராமல் இருந்தாங்கன்னு நினச்சேன். மிமிக்கிரி வந்து அது சொன்ன உதாரணம். ஓகே, அது டான்ஸ் வருதுல்ல, அப்படியே அந்த மாதிரி தான் வரணும். சூப்பர், உள்ளே போய் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கலக்குங்க. ஓகே அண்ணா, எங்கேருந்து வரீங்க? நான் விருதுநகர்லேருந்து வரேன் சார். ஆக்சுவலாக விருதுநகர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒன்றா டீமாக வந்துட்டிங்களா? இல்லை சார், நாங்கள் 2 பேர் தான். நீங்கள் 2 பேர் தான்? 2 பேர். ஓகே, சூப்பர். என்ன பண்ணுறீங்க விருதுநகரில்? சார், நான் விருதுநகரில் கிராமிய கலைஞர் சார். கிராமிய கலைஞர்? ஆமாம் சார். ஓகே, சூப்பர். அனைத்து நிகழ்ச்சியும் பண்ணுறேன். அப்போனா உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ என்ன கான்செப்ட் பண்ண போகிறீங்க? சார், நான் வந்து சார் வித்தியாசமான ஒரு மிமிகிரி சார். வித்தியாசமான கருவி இல்லாமல் பண்ணுற மாதிரி. சரி, ஓகே. மாரியாத்தா வந்திருந்து நல்லாச்சி சொல்லாத்தா. நல்ல காலம் பறக்குது. சாம கொடாய் சொல்றீங்க. அடுத்து நெக்ஸ்ட். இது வந்து நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். நீங்கள் வந்து உங்களுடைய நடிப்பு திறமையை பார்க்குறதுக்காக உள்ள ஸ்டேஜு. சரி சார். நீங்கள் வந்து ஒரு மேடையில் ஒரு கச்சேரிக்கு இடையில பண்ணுற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பண்ணது, அதுதான் மக்களை மகிழ்விப்பதற்காக பண்ணுறது. நாங்கள் உங்களிடமிருந்து நீங்கள் ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஏன் இதை பேசுகிறேன்னா, நீங்கள் ஒரு கிராமிய கலைஞர். உங்களை வந்து நான் புறக்கணித்து இந்த ஸ்டேஜிலேருந்து அனுப்பிடக்கூடாது. அதனால் நான் உங்களை கேட்குறேன், 2 நிமிடம் மறுபடியும் உங்களுக்காக நான் வந்து நிர்வாகத்திடம் நேரம் வாங்கி தர்றேன். சரி சார். நடித்து காட்ட முடியுமா? பண்ணுறேன் சார், பண்ணுறேன். அதுதான் என்னுடைய கேள்வி. நடித்து காட்ட முடியுமா? பண்ணுறேன் சார். நடிங்க சார். உங்களுடைய அனுமதி இல்லாமல் இதை எடுத்துக்கிட்டேன், சாரி.
உங்களுடைய ட்ராமா, உங்களுடைய கிராமிய கலைஞர், கிராமிய சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே இல்லாமல் இப்போ புதுசாக நான் ஒன்று சொல்கிறேன், ஓகேயா? சரிங்க சார். அதை நடித்து காட்டுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் கிராமிய கலைஞர் எல்லாம் ஆச்சா? சரி. அப்படின்னு ஒரு குழந்தை வழி தெரியாமல் அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கு. சரி சரி. ஒரு பெண் குழந்தை 5 வயசு அல்லது 7 வயசு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குழந்தைய வந்து குனிஞ்சு பார்க்குறேன்னு கீழே போயிடாதீங்க. நார்மலாக வந்து உங்கள் இது பண்ணிட்டு அதுக்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அந்த குழந்தை பதிலையும் நீங்கள் சொல்லலாம். ரெடி, கரியான். பாப்பா என்னடா சுச்சு 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 என்ன செய்கிறீங்க? என்னம்மா நீங்கள் இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கீங்க, கூட யாருமே வரலையாம்மா? அடாடா அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க, கண்ணை துடைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் மாமா, பாருங்கள் மாமா வந்து உனக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி தரேம்மா. நீ அதாவது வந்து மாமா பார்த்து நீ பயப்படக்கூடாது. என்னம்மா கண்ணை துடைச்சிக்கோ. இங்கே பாரு, ஏதாவது கெவுனெல்லாம் நல்லா போட்டிருக்கம்மா. இது சடைப்பாரு, ரெட்டை சடை போட்டிருக்கம்மா. ரோஸு அழகாமா, ரோஸ் கலர் ரிப்பனு, ரோஸ் கலர் கெவுனு, ரோஸ் கலர் செப்பல், இதெல்லாம் அருமையாக பண்ணியிருக்குமா. மாமாட்ட வர்றியாம்மா? உங்கள் வீடு எங்கம்மா இருக்குது? உங்கள் வீடு காட்டுறியா? மாமா வீட்டில் கொண்டு விடுறேன். மாமாவை முழுமையாக நம்பு. நீ உனக்கு மனசில் எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. என்ன தங்கம் வரியாமோ? பேர் என்ன? அழுதுகிட்டே இருக்காதம்மா. போதும். அண்ணனுக்கு ரோஸ் கலர்னா ரொம்ப பிடிக்கும் போல, எல்லாமே ரோஸ்லேயே அழகாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா. ஒரு குழந்தை நின்றுட்டுருக்கு, முதல்ல என்ன கேட்பீங்க அந்த குழந்தைகிட்ட? குழந்தைகிட்ட ஏமா அழுதுகிட்டு இருக்கும், பேர் என்னன்னு? யாரும்மா, பேர் என்ன, ஏமா அழுகிற, சுற்றும் பார்த்துட்டு யாரோட வந்த, எங்கே, ஏன் இங்கே நிற்கிற, இது பூரா உங்களுக்கு வரல. இது வந்து இதுதான் ஒரு நடிப்பினுடைய அது. ஒரு குழந்தைய பார்த்த உடனே நமக்கு தோணணும் இல்லையா? அது எங்கே உங்கள்கிட்ட காணும்? ஏன் வரல? டைலாக் போயிடலாம் அப்படின்னு நீங்கள் பேசினா தான் நடிப்புன்னு நினைக்கிறீங்க. பேசுகிறது மட்டும் நடிப்பு இல்லை. அந்த குழந்தைய வந்து அழுதுட்டு இருக்க குழந்தையை சமாதானப்படுத்துவது தான் நடிப்பு. உடனே நீங்கள் என்ன அதை பாரு, ஜடையை பாரு, ட்ரெஸ்ஸை பாரு, அவர் சொன்ன மாதிரி கலரை பாரு அப்படின்னு. நான் வந்து உங்களை மாதிரி கலைஞர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை மாதிரி கலைஞர்கள் சினிமாவுக்கு வரும்போது ஒரு பிராண்டில் வர்றீங்க. உங்களை மாற்றுறதே வந்து அந்த அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றுறதே பெரும்பாடாயிடும். ராவாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க பிடிச்சிக்கிறாங்கல்ல. அது இல்லாமல் நமக்கு நிறைய தெரியும் அப்படின்னு வர்றோம் இல்லையா, அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்கள மாற்றுறது ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்த சொன்னேன். அதனால் சினிமாவுக்கு வரும்போது நீங்கள் எப்படி வரணும்னா, ஒரு எம்டி கிளாஸாக வரணும். அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. அதில் நீங்களாக இதையும் ஃபில்லப் பண்ணிட்டு ஊற்றிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், நாங்கள் ஏதாவது ஊற்றினோம்னா அது வழிஞ்சு போயிடும். அது நீங்கள் எம்டி கிளாஸாக வந்தால் தான் நாங்கள் ஊற்றும்போது அது உள்ளே போகும். அதனால் பிஎம்டி அந்த மாதிரி வந்து அடுத்த தடவை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா பண்ணிங்க. தேங்க்யூ. வாயில் வடை சுடாதுன்னு இப்போ வந்து பாப்புலரான ஒரு வார்த்தை. ஆனால் நீங்கள் வடை சுடாமல் ஒரு மியூசிக்கல் கடையே வச்சு பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை வாட்சி காட்டிட்டீங்க. அந்த திறமையை பாராட்டணும். ஏன்னா ரசிகர்களாக ரசிப்பாங்க அதை. அண்டு சாரோட சேஷன் என்னென்னா, இது நட்சத்திரம் நடிகராக்கிறதுக்கு அது மிமிக்ரி ஷோவில் மேபி இதனால் உங்களுக்கு வாய்ப்பு வரலாம். ஆனால் நட்சத்திரம் ஆக்கிறதுக்கு நீங்கள் நடி பண்ணும்போது ஓரளவுக்கு பண்ணிட்டீங்க. அதுலேயும் வந்து தயக்கம் இல்லாமல் பண்ணிட்டீங்க. சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக, சரி, ஃபஸ்ட்டு பேர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்சம் தயக்கம் இருக்கணும். ரியாக்ஷனே இல்லை உங்களுக்கு. கண்டினியூஸாக பேசுகிறீங்க. இந்த மதுரைக்காரங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நடந்து போயிட்டு திருப்பி வந்து, பாப்பா ஏன் தனியாக நிற்கிறீங்க, யார் அம்மா, யார், உன் பேர் என்னம்மா, அப்படி கொஞ்சம் நிதானம் வரணும். கட 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 பேசி முடிச்சிட்டிங்க இல்லையா, அதனால் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. அதை மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் மைண்ட் ஒர்க்கு. சரி, அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் கெட் த சான்சஸ். ஆல் தி பெஸ்ட். சூப்பர், நான் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் முத்துக்குமார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கண்டஸ்டண்ட்டை வெயிட் பண்ணிடுறோம். முத்துக்குமார் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம். இங்கேருந்து வந்திருக்கீங்க? தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில். ஓகே, ஸ்கூல் முடிச்சிட்டிங்களா, காலேஜ் முடிச்சிட்டிங்களா? வேலை தான் பார்க்குறேன். வேலை பார்த்துட்டீங்க. என்ன வேலை பார்த்துட்டு? டைல்ஸ் ஒர்க் பார்த்துருக்கோம். டைல்ஸ் ஒர்க் பார்க்குறீங்களா? ஓகே, ஆக்டிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நம்ம ராஜ் டிவி ஸ்டேஜ் தான். ஓகே, சரி, என்ன கான்செப்ட்னு சொல்கிறீங்களா? அப்பா வந்து வெளிநாடு வேலைக்கு போக சொல்கிறாரு. ஓகே, அது ஏன்பா வெளிநாடு போயிட்டு இங்கே இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர், நல்ல கான்செப்ட்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பா படித்து வெளிநாடு வேலைக்கு போகணுன்னு சொல்கிற, என்னால் வெளிலலாம் போய் வேலை பார்க்க முடியாதுப்பா. ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன்.
என்ன வயிற்று தொடுறீங்க, பசிக்குதா? இல்லை சார், மறந்துடுச்சு சார். இங்கே வந்தேன் எல்லாம் இதாகிடுச்சு, மறந்துடுச்சு சார். மறந்து போச்சா சார்? அவர் மறந்துட்டார். வாங்க முத்துக்குமார். என்ன முத்துக்குமார், நீங்கள் ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சிங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்க, எல்லாமே இங்கே வந்தோன்னு ஒன்றும் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, பஸ்லேருந்து வந்திருப்பீங்க, அப்படியும் பஸ்ஸில் வந்திருப்பீங்க. காலைல வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், ஏன் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க? ஒரு மாதிரி பயமாயிருச்சா ஸ்டேஜில்? ஃபஸ்ட்டு தாட்டியா? ஃபஸ்ட் டைம் நிறையா சார், ஃபஸ்ட் டைம். சொல்லுங்கள் சார். முத்துக்குமார், என்ன வேலை பார்க்குறதா சொன்னீங்க? டைல்ஸ் ஒர்க். உங்களுக்குள்ளே இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூக்கி வெளியில் போடுங்க. முதல்ல இங்கே வந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் ரொம்ப பெரியவர், நீங்கள் தான் எல்லாமே. மறுபடியும் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார். பண்ணுறேன். தைரியமாக நீங்கள் வந்து இதை சரியாக பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இருக்க 100 பேர் நம்மளால் செய்ய முடியும்னு நினைப்பாங்க. இன்னொரு சான்ஸ் தர்றேன். பண்ணுறேன் சார். நீங்கள் தோற்று போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், நண்பர் விரும்புகிறாரு. ஓகேயா? சரிங்க சார், பண்ணுறேன். எங்கே செய்யுங்க பார்ப்போம். படிச்சிடலாம், என்னால் வெளிலலாம் போய் வேலை பார்க்க முடியாதுப்பா. அவங்க வெளிநாட்டிலேருந்து போய் இங்கே வெளியூர்லேருந்து வந்து இங்கே வேலை பார்த்துருக்காங்க. நம்ம ஏன்ப்பா இங்கேருந்து வேலை பார்க்கக்கூடாது? இல்லை, ஓகே செய்யுங்க. நான் இங்கே இருந்து வேலை பார்க்குறேன்ப்பா, நான் வெளிநாடுலாம் போக முடியாதுப்பா. நீ சொன்னதானப்பா இவ்வளோ நாள் நான் கேட்டிருந்தேன். நீ ஏன்ப்பா இப்படி பண்ணுற? இந்த ஒரு தாட்டி நான் சொல்கிறத மட்டும் கேள்ப்பா. நான் இங்கேருந்து வேலை பார்க்குறேன்ப்பா. ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுப்பா. நீ அதுக்கப்புறம் நான் கரெக்டாக இல்லைன்னா அதுக்கப்புறம் ரைட், ஓகே போதும். நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, சிறப்பாக மறுபடியும் நடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அந்த சான்ஸை நான் கேட்டு வாங்கி கொடுக்கல. நம்ம போனோம் தோத்துட்டு திரும்பணும் அப்படிங்கிறத எண்ணம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வெளியில் போய் நம்ம மறுபடியும் போனால் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு. அதனால் முதல்ல வந்து உள்ளுக்குள்ளே இருக்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வெளியில் தூக்கி போடுங்க. முதல்ல வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழில் செய்யும் தொழிலே தெய்வம், திறமை தான் நமது செல்வம். அதை முதல்ல மனசில் எடுத்துங்க. நம்ம தான் பெரியாள் அப்படின்னு. நாம் தான் பெரியாள்னு நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மோகன சங்கர், அவரை வெல்கம் பண்ணிடலாம். அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். வெல்கம் மோகன சங்கர். சொல்லுங்கள் பிரதர், எந்த ஊர்லேருந்து வந்து வரீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலூரில்? கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்குது. டெக்னிக்கல் ஆஃபீஸர், பயங்கர பவர்ஃபுல்லாக சொல்கிறாரு டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு. ஓகே, என்ன கான்செப்ட் வச்சுருக்கீங்க? எம்ஆர் ராதா ஐயாவுடைய ரத்த கண்ணீர் சீன், ஃபேமஸ் சீன் முயற்சி செய்யலான்னு இருக்கேன். முயற்சி செய்யலான்னு இருக்கீங்களா? ஓகே, பயங்கர சூப்பராக வந்திருக்கீங்க. எப்படி நீங்கள் காலேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஸ்டூடெண்ட் ஸ்டேஜஸில் பண்ணியிருக்கேன். இதே 4th ஸ்டாண்டர்டில் இது வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பண்ணியிருக்கேன். 4th பண்ணதை இப்போ பண்ணுறீங்களா? சூப்பர். எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணுறீங்க இப்போது? மேபி 20 இயர்ஸ் மேலே. 20 இயர்ஸ் மேலே. ஓகே, சூப்பர். உங்கள் காலேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? காலேஜில் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? காலேஜில் ஆக்சுவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணதில்லை, டான்ஸஸ் பண்ணியிருக்கேன். குரூப் டான்ஸ், சோலோ டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு? நிறைய பேர் விஜயகாந்த் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? ஓகே, நம்மளும் பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், ஆல் த பெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? ஆம் ஆம், வாழ்க்கையில் குற்றங்களே புரிந்த எனக்கு நிம்மதி ஏத ஏத நிம்மதி ஏத? அற்றது உலகில் அமைதியும் மகிழ்வும், அற்றது உலகில் அமைதியும் மகிழ்வும் அரும்பிட முடியாது. உண்மை உண்மை, என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனையும் அற்றுபாய்விட்டன அற்றுபாய்விட்டன. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. ஒழிந்தது ஒழிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனையும் அற்றுபோய்விட்டதே அற்றுபோய்விட்டதே. குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது? நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது? வாஸ்தவம் வாஸ்தவம், குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுடலையும் இழந்தேன், இன்று கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி ஏதா 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 ஏதா?
சூப்பர் பிரதர். 4th ஸ்டாண்டர்டில் பண்ண பெர்ஃபார்மன்ஸை மறுபடியும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஜட்ஜஸ் கிட்ட இந்த கமெண்ட்ஸ் கேட்டலாம். பிரவீன் காந்தி சார் சொல்லுங்கள். வாய்ஸ் நல்லா இருந்தது. என்ன ஒன்றும் இப்போ பத்த மாட்டேருந்து. இப்போ வேறு சினிமா இல்லை இப்போல்லாம். ரத்த கண்ணீரில் இருக்கிற டயலாக் சிறப்பு. ஆனால் அதில் நடித்த மாதிரிலாம் இப்போ நடித்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதோட டயலாக் சூப்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற இதுக்கு வந்து இப்போ கரண்ட்டில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும். என்னென்னா உங்ககிட்ட இப்போ பார்த்ததில் பாட்டு நல்லா இருந்தது, உங்கள் குரல் நல்லா இருக்குது, அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கு. சார் சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு எம்ஆர் ராதா மாதிரி ஒரு ஐடியலான ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க. அவரை கையில் எடுத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம்னா எந்த ஸ்டேஜ்லையும் ஜெயிக்கலாம். அவ்வளோ பெரிய வலிமையான ஆயுதம் அவர். எப்படியாவது அவர்கிட்டருந்து ஒரு சின்ன பிட்டாவது வெளியில் வந்துருமா அப்படின்னு நான் பார்த்தேன். சிதம்பரம் சி. ஜெயராமன் பாட்டு, அது எம்ஆர் ராதா அவரோட வசனம், ரெண்டையுமே நீங்கள் தொடலை. அந்த அமைதி அழிந்தது புயலும் விழுந்ததுங்கெல்லாம் வந்து மேலே போகும். ஆண்டவனோடு ஒளிந்தது அப்படிங்கிறது அப்படிங்க ஒளிந்தது அப்படிம்பாரு ராதா. அப்படியே அதிரும், அப்படியே தேட்டர். அந்த இது வேணும். ஒளிந்தது அப்படிம்பாரு. அது வரல உங்கள்கிட்ட, அது இல்லை இல்லையா? ஒரு நல்ல கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து ஜெயிக்க வைக்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் தோற்று போகிறீங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஓகேயா? நல்லா ட்ரை பண்ணுங்கள் போய். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். சூப்பர். இன்னைக்கு எபிசோட்ஸில் நிறையா டேலண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அப்கமிங் எபிசோட்ஸில் இன்னும் நிறையா டேலண்ட்ஸ் வர போகிறாங்க, மறக்காமல் பாருங்கள். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.